குடிக்க கொஞ்சம் தண்ணி. ஹலோ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேல என்ன பேச போற? அதான் பேச வேண்டியதுல நேற்று ராத்திரியே முழுசா பேசி தீத்துட்டியே. இதுக்கப்புறம் என்ன புதுசா பேசுறதுக்கு? நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் உன்கிட்ட பேசிட்டேன். ஆனா நீதான் பேசக்கூடாத விஷயத்துல மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. அத பத்தி பேசணும். நான் யார்கிட்ட போய் என்ன பேசினேன்? ஃபர்ஸ்ட் நைட்ல நமக்குள்ள நடந்த பிரச்சனைய ஒன்னு விடாம உன் ஃப்ரெண்ட் சிவா கிட்ட சொல்லிருக்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு பொண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற. அந்த சிவாவை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. நீ சொன்னதுனால தான் நான் அவன் கூட ஆட்டோல போனேன். அவன் என்னன்னு சொன்னா தெரியுமா? நீ என்னமோ பெரிய புத்தரா புனிதருங்கிற மாதிரி பேசுறான். இதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கணுமா? புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு எவ்வளவு புனிதமானது. அதை இப்படி கேவலப்படுத்திட்டியே. இதான் உன் குடும்பத்தை லட்சணமா? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வெளி உலகத்துக்கு தான் நீ நானும் புருஷ பொண்டாட்டியா இருக்கணும். ஆனா 4 சோத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோன்னு சொன்ன இல்ல. அதை என்னால கடைபிடிக்க முடியுது? உன்னால முடியாதா? என்ன அர்ச்சனா, கொஞ்சம் கோவப்படாம பேசு. நீ நினைக்கிற மாதிரி சிவா வேற யாரும் கிடையாது. என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன். இன்னும் சொல்லப்போனா என்னோட ஒரே நண்பனும் அவன் தான். அவங்ககிட்ட என்னோட சுகதுக்கங்களை பரிமாறிக்கிறது சகஜமான விஷயம். அதனால தான் நான் அவங்ககிட்ட மட்டும் சொன்னேன். சிவா உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட், எனக்கு இல்ல. உனக்கு அப்படி மனசு விட்டு பேசுறதா இருந்தா உன் விஷயத்தை மட்டும் பேசு. எதுக்கு என்ன பத்தி பேசுற? அந்த ஆளு யாரு? அவன் எனக்கு 3வது மனுஷன். அவகிட்ட எப்படி என்ன பத்தி பேசலாம்? அந்த ஆளு அக்கறைங்கிற பேர்ல இன்னைக்கு எனக்கு புத்திமதி சொல்லுவான், நாளைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான். அப்புறம் இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிய வரும். இப்பதான் நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நமக்குள்ள நடந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரிய வரணும். இதை கேட்டு எங்க அம்மா ஒரேடியா போய் சேர்ந்துடணும். இதானே உன்னோட திட்டம்? இல்ல அர்ச்சனா, என்ன பெத்தவங்களுக்கும் ஒன்ன பெத்தவங்களுக்கும் தெரியக்கூடாத விஷயத்த இப்படி 3வது மனுஷன் சொல்லி புருஷன் பொண்டாட்டி உறவையே கேவலப்படுத்திட்டியே. நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்ட சொன்ன மாதிரி ஒருவேளை நடந்திருந்தா அதையும் சொல்லிருப்பியா? அர்ச்சனா, என்ன அர்ச்சனா பேசுற? செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தை தேடாம இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்பதான் உன் முகத்தர ஒவ்வொன்னா கிழிஞ்சிட்டு வருது. இன்னும் உனக்குள்ள என்னென்ன இருக்கும் யாருக்கு தெரியும்? இனிமே என் விஷயத்தை ஏல போடுற வேலைய என்னையோட விட்டு. முன்னாடியே சொன்ன உனக்கு ஒரு புருஷனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு. இப்ப சொல்றேன், உனக்கு ஒரு மனுஷனா இருக்க கூட தகுதி இல்ல. அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகல மச்சான். வேலைக்கே சுத்தமா சம்மந்தம் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறான். நயாகரா நீர்வீழ்ச்சியோட நீள அகலம் எவ்வளோன்னு கேட்குறான். அது மட்டுமா, முதலாம் பானிபட் போர் எப்போ நடந்தது, அக்கௌண்ட்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னெலாம் கேட்குறான். இதெல்லாம் எப்போவோ எங்கேயோ சின்ன வயசுல படிச்சது. அதெல்லாம் இப்போவும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அதான் உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மச்சான், இந்த துக்கத்தை கொண்டாட நாம ஈவினிங் மீட் பண்ணுறோம். துட்டா அது என்கிட்ட இருந்தா என் ஃபீலிங்ஸ்லாம் ஏன்டா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன்? இன்னைக்கு ஒரு நாளாவது நீ செலவு பண்ற. வை தம்பி. சார், வணக்கம் சார். தம்பி ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன சார் வணக்கம் சொன்னதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க? தம்பிக்கு எப்பவுமே தமாஷ் தான். நான் இப்ப தேங்க்ஸ் சொன்னது என் பொண்ணு ரேவதி உசுரை காப்பாத்துனதுக்கு. இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ்? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். ஆமா, இப்ப ரேவதி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காப்பா. ஆமா, என்னது பேண்ட் சட்டையெல்லாம் நீட்டா போட்டிருக்கீங்க, ட்ரை சைக்கிளை காணும், வாட்டர் கேனை காணும். வேலைக்கு லீவ் போட்டீங்களா? நான் ஒன்றும் வேலைக்கு லீவு போடல. என் முதலாளி நீ உழைச்சி கிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. என்ன தம்பி சொல்றீங்க? முதலாளி உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரா? என்ன ஆச்சு? அன்னைக்கு ரேவதியை காப்பாத்த போற அவசரத்துல தண்ணி கேனையும் ட்ரை சைக்கிளையும் அப்படியே ரோட்லயே விட்டு போயிட்டேன். திரும்பி வந்து பாக்குறப்ப
தண்ணி போட்ட எவனோ ஒருத்தன் தண்ணி கேன் எல்லாத்தையும் சேர்த்து வண்டியோட அள்ளிட்டு போயிட்டான். சாரி, தள்ளிட்டு போயிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச முதலாளி உடனே என்னை கண்டபடி திட்டி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. என் பொண்ணு ரேவதியால உங்க வேலை போச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா. ஆமா, இப்ப என்ன பண்றீங்க? சார், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். அதான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன். ஓ, இன்டர்வியூ நல்லபடியா முடிச்சிங்களா? இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சது சார். அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் டான் டான்னு பதில் சொல்லிட்டேன். என் திறமையை பார்த்து அந்த வேலை எனக்கு தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன ஆனான்னு இவ்வளவு இழுக்கிறீங்க? என்ன சிக்கல்? கடைசியில 1,00,000 ரூபாய் லஞ்சமா கொடுத்தாதான் வேலைன்னு சொல்லிட்டாங்க. அட பாவிகளா! ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்குறதும் கொடுக்கறதும் தப்பு சார். இப்படிதான் நாட்டுல லஞ்சம் வளர்ந்துகிட்டே போகுது. என்ன மாதிரி இளைஞர்களால தான் இந்த லஞ்சத்தை முழுமையா ஒழிக்க முடியும். இதுக்கு முன்னோடியா தான் நான் அந்த வேலையே வேணான்னு வந்துட்டேன். எனக்கு தேவையில்லை சார் அந்த மாதிரி வேலையெல்லாம். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? உங்களை மாதிரி கொள்கை பிடிப்பு உள்ள லட்சிய இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் இந்தியாவோட எதிர்காலத்து மேலேயே எனக்கு நம்பிக்கை வருது தம்பி. யூ ஆர் ரியலி கிரேட் தம்பி. ஆமா தம்பி, அடுத்ததா என்ன பண்ண போறீங்க? சீக்கிரம் ஒரு வேலை தேடணும் சார். இப்பவே வீட்டுல வேலையை விட்டுட்டு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன்னு அம்மா அண்ணன் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சீக்கிரம் ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கணும். நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். கௌரவம் பார்க்காம எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் உழைச்சு முன்னுக்கு வரக்கூடிய வேலை எதுவா இருந்தாலும் நான் செய்வேன் சார். அப்படிதான் தம்பி, லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலை இருக்கு. இப்படி பிடிச்ச உங்க கையை இப்படி பிடிக்க போகுது. ஓகேயா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆமா தம்பி, அடிக்கடி எங்க குடும்பத்தாலேயே உங்களுக்கு வேலை போகுது. இதுக்கு முன்னாடி என்னாலையும் பொண்டாட்டியாலையும் உங்க டிவி கம்பெனி வேலை போச்சு. இப்ப என் பொண்ணால உங்க தண்ணி போடுற வேலையும் போச்சு. அதனால அதுக்கு பரிகாரமா நீங்க எங்க வீட்டு காரை ஓட்ட போறீங்க. இந்த வேலையில இருந்து உங்களை யாரும் தூக்கவே முடியாது. இல்ல சார், இன்னொருத்தர் வயித்துல அடிச்சிட்டு என்னால சாப்பிட முடியாது. உங்க காருக்கு தான் ஏற்கனவே ஒரு டிரைவர் இருப்பாரு. அவன் வயத்துல அவனே தான் தம்பி அடிச்சுக்கிட்டான். மாசத்துல 15 நாள் வேலைக்கு வர மாட்டேங்கிறான். லஞ்ச் பேட்டா டிஃபன் பேட்டாங்கிறான். டீசல் பில்ல வேற அப்பப்ப கை வச்சிடறான். கேட்டா யூனியன் சங்கான்றான். எப்படி இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை போறதா தான் இருந்தேன். முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குற வேலையை எங்க குடும்பத்துக்கு நல்ல அறிமுகமான உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். இப்போ என் பொண்ணு ரேவதிக்கு தெரிஞ்சவர் ஆயிட்டீங்க. அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருவீங்க. என் ஒய்ஃபு தெரிஞ்சவர் ஆயிட்டீங்க. அவளை கடத்தலுக்கு கோயிலுக்கு இங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவீங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமானவராயிட்டீங்க. அதனால என்ன 4 இடத்துக்கு வட்டி வசூல் பண்ண கூட்டிட்டு போயிட்டு வந்துருவீங்க. மொத்தத்துல எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. எங்களால வேலை போல உங்களுக்கு நாங்களே வேலை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. இது ஒரு பிராயச்சித்த மாதிரி போட்டுமே. என்ன தம்பி சொன்னீங்க? ஆஹா, ரேவதியை கரெக்ட் பண்ண நல்ல சான்ஸ். ஓகே சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்க ஆசையை மதிச்சு நான் வேலையில ஜாயின் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வாட் இஸ் மை salary சார்? அதாவது என் சம்பளம் எவ்வளவு? நீங்க வேலை பார்த்ததுல உங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுத்தாங்க? ஐயா, பிச்சை காசு சார். 3000 ரூபாய். 500 ரூபாய் சேர்த்துக்கிட்டதுக்கு 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் வேற சொன்னானுங்க. 3000 ரூபாயா? வெறும் 3000 ரூபாயா? ச்சே, சரியான கஞ்ச பிரச்சனை இருப்பான் போல இருக்கேவா. தம்பி, 3000 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த காலத்துல என்ன பண்ண முடியும்? விலைவாசி என்ன விக்குது? நான் அப்படி கிடையாதுப்பா. நீ ஏற்கனவே வாங்கினதை விட 50 ரூபா கூட போட்டு 3050 கொடுத்துறேன். என்னது 3050 ரூபாவா? இல்ல தம்பி, அதை அப்படி சொல்லக்கூடாது. 3050 அப்படி சொல்லி பாருங்க, மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். தம்பி, நான் எப்பவுமே உழைக்கிறவங்களுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டேன். என்ன தம்பி, இதுக்கே மலைச்சு போயிட்டீங்க? நான் இன்னும் உங்களுக்கு என்னென்ன செய்ய போறேன் அதையெல்லாம் பாத்தீங்கன்னா திக்கு முக்காடி போயிடுவீங்க. ஆமா சார், இப்பவே நான் திக்கு முக்காடி போய் தான் நிக்கிறேன். தம்பி, நீ காலையில 8 மணிக்கு வந்தா போதும். நைட்டு 10-10:30 நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம். நீங்க வரும்போது சாப்பாடு மட்டும் கொண்டாங்க. சாம்பார் நம்ம வீட்டுல இருக்கு. நம்ம வீட்டுல நீங்க எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம். எல்லாம் நீங்க போட்டுட்டு இருந்தீங்களே அதே கேன் வாட்டர் தான். அப்புறம் காலையில 11 மணிக்கோ மதியம் 3 மணிக்கோ நான் காப்பி குடிப்பேன். அப்போ கூடவே நீங்களும் குடிச்சுக்கலாம். நீங்க என்ன 1/2 டம்ளருக்கு மேலேயே குடிக்க போறீங்க? அதை தவிர நம்ம காரை கால் டாக்ஸியாவையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்ப டெய்லி கஸ்டமர் கூப்பிடுவாங்க. அதை மட்டும் நீங்க அட்டன் பண்ணா போதும். அவ்வளவுதான். தம்பி, நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்து நம்ம வீட்டு கார் ஷெட்லயே படுத்துக்கலாம். இதெல்லாம் என்னோட கண்டிஷன் கிடையாது தம்பி, அன்பு கட்டளைகள். உங்களுக்கு சம்மதம் தானே? கஞ்ச பையன் இவன் அடுத்தவனை கஞ்சன்னு சொல்றான். என்ன பண்றது? இவன் வீட்டுல ரேவதின்ற பொக்கிஷம் இருக்கு. அதை அடையணும்னா இந்த பூதம் சொல்றதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். எனக்கு பரிபூரண சம்மதம் சார்.
ஆமா இப்போ ரேவதி மேடம்லாம் வீட்ல தானே இருக்காங்க? ஆமா வீட்ல தான் இருக்காங்க. ஏன்? அப்போ நான் இன்னைக்கே வேலைக்கு வந்து ஜாயின் பண்றேன் சார். ஐயோ இன்னைக்கு வேணாம்பா, நாளைக்கு புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்க. பொண்ணுக்கா தாண்டா வரேன். சரிங்க சார், அப்போ நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி தம்பி, நான் கிளம்புறேன். பாய் சார். நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். வசு கில்லாடிடா நீ. ஹலோ அண்ணா, நான் பிரியா பேசுறேனே. சொல்லு பிரியா. அண்ணா, நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்கண்ணே. பிரியா ஏமா என்னமாச்சு? போன்ல விஷயத்த சொல்ல முடியாதுண்ணே. நீ உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா, நேர்ல சொல்றேன். பிரியா ஏன் டென்ஷனா பேசுற? என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாதுண்ணே. நீ சீக்கிரம் கிளம்பி வா ப்ளீஸ். சரிம்மா இப்பே கிளம்பி வரேன். மே ஐ கம் இன் சார்? எஸ், சொல்லுங்க வினோத். சார் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். ஏன் உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ ஏன் ஹாஃப் டே லீவ் கேட்குறீங்க? சார் என் கடைசி தங்கச்சி ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னா சார். ரொம்ப பதட்டமா பேசினா. அப்பா அம்மா வேற ஊர்ல இல்ல. பழைய மேனேஜர் இருந்தா பெர்மிஷன் கேட்டு போவேன் சார். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. அதான் ஹாஃப் டே லீவ் இல்ல கேட்கல. இல்ல 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 டென்ஷனா இருக்கீங்க, ஏதோ லேடிஸ் மேட்டர்னு சொல்றீங்க. சரி, நான் பெர்மிஷன் தரேன், நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஓகே. பிரியா அண்ணே, என்னமாச்சு உனக்கு? எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. காவியாக்கு தான். காவியாக்கு என்னமாச்சு? நீயே போய் பாருண்ணே. காவியா பிரியா, காவியாக்கு என்னமாச்சு? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா? எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாத கொடுமை நம்ம காவியாக்கு நடந்துருச்சுன்னு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம். இனிமே காவியாவால வெளியே நடமாடவே முடியாதுன்னு. காவியா என்னமாச்சு? இங்க பாருமா. ஏமா அழற? உன் அண்ணன் நான் இருக்கல, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. காவியா கேக்குறேன்ல, சொல்லுமா. சொல்லு காவியா. இன்னைக்கு காலையில அந்த கேஷியர் கிட்ட போய் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு. ஓகே.
சார் என்னோட பணம் 3000 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சு சார். அது இங்கே தான் சார் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? இது ரொம்ப டீசென்டான ஷாப். இங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல சார், வண்டி பார்க் பண்ணும்போது கூட பார்த்தேன் சார். சிகப்பு கலர் பாஸ்ல 3000 ரூபாய் வச்சிருந்தேன் சார். கொஞ்சம் எல்லாரையும் நீங்க செக் பண்ணி பாருங்க சார். மேடம் இங்க வந்து கஸ்டமர்லாம் ரொம்ப டீசென்டானவங்க. அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. நான் எப்படி அவங்கள செக் பண்ண முடியும்? சார் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் சார். போலீஸா? கொஞ்சம் இருங்க மேடம், நானே செக் பண்றேன். போலீஸ் அது இதுன்னு போனா கடையோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் பாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வர முடியுமா? கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். இந்த அம்மா ஏதோ பர்ஸோட பணத்தை மிஸ் பண்ணிட்டாங்களாம். நீங்களாம் எதை தப்பா நினச்சிக்காம உங்க பேக் எல்லாம் செக் பண்றதுக்கு கோஆப்ரேட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். வாட் நான்சென்ஸ்! கடைக்கு வர கஸ்டமர்ஸை இப்படி தான் இன்சல்ட் பண்ணுவீங்களா? இவ்ளோ பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இவ்ளோ சில்லியா பிஹேவ் பண்றீங்க? சாரி மேடம், எங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா இந்த மேடம் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்றாங்க. அப்படி போனா எங்க ஷாப்புக்கு தான் கெட்ட பேர். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ச்சே, இதுக்கு தான் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றது. சாரி மேடம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. தப்பா நினச்சிக்காம எல்லாரும் கொஞ்சம் கியூல வந்தீங்கன்னா சௌரியமா இருக்கும். வாங்க ப்ளீஸ்.